Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன். வீட்டில் காத்திருந்த உறவினர்கள். டூ வீலரில் சென்ற அப்பாவி இளைஞர் தேசிய நெடுஞ்சாலையை அலற வைத்த ஒற்றை நிமிடம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியைச் சேர்ந்தவர் தர்மதுரை. 26 வயதான இவர் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கும் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். நாள்தோறும் காலையில் வேலைக்கு செல்லும் தர்மதுரை மாலை நேரத்தில் வீடு திரும்புவது வழக்கம். அந்த வகையில் இதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து தர்மதுரை தனது குடும்பத்தை காப்பாற்றி வந்தார். இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதியன்று தர்மதுரை தனது இருசக்கர வாகனத்தில் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சோமங்கலம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அந்த சாலையில் பயங்கர வேகத்துடன் வந்த தர்மதுரை அன்றைய தினம் உறவினர் வீட்டுக்கு செல்ல இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனிடையே அவர் புதநல்லூர் பகுதிக்கு வந்தபோது அந்த சாலையில் மாடு ஒன்று குறுக்கே வந்துள்ளது. இதனை சற்றும் எதிர்பாராத தர்மதுரை தனது வாகனத்தை நிறுத்த முயற்சித்திருக்கிறார். ஆனால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் அங்கிருந்த மாட்டின் மீது மோதியுள்ளது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த தர்மதுரைக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு மயங்கினார். அந்த நேரத்தில் நிலைமையை சுதாரித்துக் கொண்ட தர்மதுரை அங்கிருந்து எழுவதற்குள் திடீரென பின்னால் வந்த சிமெண்ட் கான்கிரீட் கலவை ஏற்றி வந்த லாரி தர்மதுரை மீது மோதியுள்ளது. இதில் அந்த லாரி சக்கரத்தில் சிக்கிய தர்மதுரை சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம்பக்கத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு ஓடி வந்தனர். நொடியில் அரங்கேறிய இந்த விபத்து சம்பவம் அப்பகுதி முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனிடையே தகவல் அறிந்த கூடுவாஞ்சேரி போக்குவரத்து புலனாய்வுத்துறை போலீசார் உடனடியாக ஸ்பாட்டுக்கு விரைந்தனர். பின்னர் இந்த விபத்தில் உயிரிழந்த தர்மதுரையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து லாரி டிரைவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதே நேரம் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் இதுபோன்ற விபத்துகள் அடிக்கடி ஏற்படுகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் சார்பில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். எப்படின்னு தெரியல, சைடில் மாட்டிட்டு இருக்காரு. திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். வெளுத்துக்கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.